நான் என் எனக்குங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப வருது. மறுபடியும் தன்னை பத்தியே சொல்றத பார்க்க முடியுது. போக்கஸ் எப்பொழுதுமே அவர் என்ன செய்யறாரு, அவர் மேலேயே வச்சிருக்கிறார். அதனாலதான் மனசோர்வு. மனசோர்வுக்காரன் என்னன்னா போக்கஸ் பூரா நான் என் தேவன் என் சத்தத்தை. அடுத்தது பாருங்க, நிறைய என்கிற வார்த்தை நான்கிற வார்த்தை நிறைய என் ஆத்தும் ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. போக்கஸ் பூரா நான் தாமலே வச்சுக்கிறேன். அதனாலதான் மனசோர்வு. 3ஆம் வசனத்திலிருந்து 2வது பகுதி பாருங்க, வாசிக்கிறேன். நான் தேவன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணுமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். காலத்தில் என் சங்கீதங்களை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. எப்படி மனசோர்வாக இருந்தது என்பதை பற்றி பேசு. எப்படி எல்லாம் மனசோர்வு எனக்கு உண்டாச்சு என்பதை பற்றி சொல்றாரு. 2 முக்கியமான வார்த்தைகளை பாக்குறேன். 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நான் தேவனை நினைத்த போது. 6ஆம் வசனத்தை பாருங்க, காலத்துல என் சங்கீதத்தை நினைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை பத்தி நினைக்கிறது நல்லது. ஆனா தேவனை பத்தி தப்பா நினைக்கிற அதான் பிரச்சனையே. தேவனை பத்தி தவறான சிந்தை வந்துருச்சு உள்ள. 1ஆம் வசனத்துல இருந்து 1-2, 3-6 வரைக்கும் பாருங்க, முக்கியமான கவனிச்சு பார்க்கும்போது பாருங்க, திரும்ப திரும்ப நான் என் எனக்குங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. என்னத்தை காட்டுதுன்னா, என் பிரச்சனை எவ்வளவு தெரியுமா, என் கஷ்டம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா, என் வியாதி எவ்வளவு பெருசு என்பது தெரியுமா. இதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். போக்கஸ் பாத்தீங்கன்னா இது மேலேயே தான் இருக்கு. பிரச்சனை மேலேயே போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையே பூதாரமா மனசோர்வு எதனால வருதுன்னா பிரச்சனைய ரொம்ப போக்கஸ் பண்றது.